வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. வாங்கப்பா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். பொது சேவை செய்யணும் அப்படின்னு எல்லாருக்கும் மனசு வராது. ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் எப்படி, அதுக்கு ஒரு தைரியமும் வேணும். அதில் பார்த்தீங்கன்னா 100ல் 1, 1000ல் 1, லட்சத்தில் 1ன்னு சொல்ல முடியும். அவங்க நம்ம ஏதாவது நம்ம மக்களுக்கு, நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், அவங்கள ஊக்குவிக்கணும், ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க சில பேர் இருப்பாங்க. அந்த சில பேரில் ஒருத்தவங்க தான் வீரமங்கை வலசப்பிரியா. எனக்கு அவங்கள 20-25 வருஷமாக தெரியும். இப்போ அவங்க கூட உறுதுணையாக வந்திருக்கிறது பாலாஜியா. அவர் மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை இருக்கும். எதுக்கு அப்படின்னா, பெண்களுக்கு மரியாதை கொடுப்பாரு, ஆன்மீகமாக பேசுவார், காமெடியாக பேசுவார். அதாவது பெண்கள் இல்லைன்னா இந்த நாட்டில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு மரியாதையாக பேசுவார். இவர் தான்ப்பா பெரிய மீசை வச்சு உயரமாக நெத்தியில் ஒரு குங்கும நாமம் போட்டிருக்கார்ல, அவர் தான் பாலாஜி ஐயா. பக்கத்தில் நிற்கிறவரும் எங்களுக்கு சொந்தக்காரவங்க தான். நிறைய பேர் இருக்கிறதுனால எனக்கு பேர் டக்குன்னு சொல்ல முடியலை, பிரியாமலாம் நிற்கிறாங்க. அதே மாதிரி முப்பெரும் தேவியர் மாதிரி பெண் காவல்துறை அதிகாரிகள் வந்திருந்தாங்க. பாலாஜியா பெண்களை மதிப்பார்னு சொல்கிறேன் இல்லையா, அது மட்டும் இல்லை ஆண்களையும் மதிப்பார். இருந்தாலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார். எதுக்கு அப்படின்னா, ஆண்கள் வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து கொடுத்துருவாங்க. அதை எப்படி பாதுகாத்து சிக்கனமாக குடும்பத்தை உயர்த்தி ஆரோக்கியமாகவும் கௌரவமாகவும் வைக்கிறது பெண்கள் தானம்மா அப்படின்னு முன்னுரிமை கொடுப்பார்ப்பா. இந்த பாடல் பாடும்போது நான் சத்தியமாக அழுதுட்டேன். அந்த குழந்தைய அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க தேடுவாங்க, அழுவாங்க. ஒரு நல்ல பாடல்ப்பா. எனக்கு டக்குன்னு கவனம் வரல. எல்லா பாட்டையும் போட முடியாது, அது வேறு. பெண்கள் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்ப பெருமை. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, நீ ஒரு போதைப்பொருள் மாதிரி வீட்டில் சமைச்சியா, சாப்பிட்டியா, கணவனுக்கு அடிமையாக இருந்தியா அப்படின்னெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமமாக இருக்கிறோம். சில வீட்டில் இன்னமும் அந்த அடிமைத்தனம் இருக்குது. அந்த கொடுமையும் ஒரு பக்கம் குடிச்சு போட்டு அடிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஆல்ரெடி இந்த வீடியோவை நான் கொஞ்சமாக போட்டேன். இப்போ திரும்பவும் ஏன் போடுறேன் அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு சொல்கிறேன். நிறைய பிள்ளைங்க இதில் கலந்துக்கிட்டாங்க. நம்ம முகம் வரலையே, நம்ம வீடியோ வரலையேன்னு மனசு வருத்தப்பட்டுறக்கூடாது. இப்போ இந்த பாருங்கள், குட்டி குழந்தை எவ்வளோ அழகாக கம்பு சுற்றுது பாருங்கள். அப்போது சில பேரை போட்டு சில பேரை போடாமல் போயிட்டு அவங்க வருத்தப்படுவாங்க. அந்த வருத்தம் வரக்கூடாது. ஏன்னா வளர்ந்து வர்ற பிள்ளைங்க அவங்க மனசில் நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை வாழ்த்துறாங்க, நம்ம செய்கிறது சரி, ஏன்னா அவங்க சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம வாழ்த்தும் போது அடுத்தடுத்து அவங்க எல்லா விஷயத்தையுமே சரியாக செஞ்சு இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்கப்பா. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு பிடிக்கும். அப்படி ஒரு அருமையான பாடல். என்ன கொடுமைனா, அந்த பாட்டை அப்படியே போட்டு வீடியோ போட முடியல. ஒவ்வொரு தடவையும் நான் புலம்புறதாவே இருக்குது. என்னப்பா, அந்த பாட்டை போட்டு ஒரு வீடியோ போட்டால் கூட காப்பிரைட் சேனலுக்கு பிரச்சனை வந்துடுது. இது என்ன பாட்டுன்னு தானே பார்க்குறீங்க. மன்னவன் வந்தானடி தோழி நெஞ்சத்திலே நிறைந்து மஞ்சத்திலே அமர்ந்த வரிகள் மாற்றிட்டேன் போல். அருமையான பாட்டு. இந்த பாட்டு தான்ப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பாடினதில்லை அந்த பாட்டை, சரிங்களா. அப்புறம் இந்த பாடலும் பார்த்திங்கன்னா அருமையான பாடல். அவங்க டான்ஸ் ஆடும்போதே அந்த வேகத்திலேயே நம்ம பார்த்துருக்கலாம். 2 பேரும் ஆடுறாங்க. அப்படின்னா என்ன பாட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுதான்ப்பா அந்த பாட்டு. கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே. இப்போ 2 பேரும் பாடுறாங்க இல்லையா. இதில் அந்த குட்டி பொண்ணு அந்த பக்கம் நின்று ஆடிட்டு, அதுக்கப்புறம் இங்கே கீழே ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்காங்கல்ல, இவங்க போய் ஆடும்போது 2 வாட்டி மேலே ஏறி இவங்களுடைய அந்த பாடல் வந்துருச்சு ஆடணும் அப்படின்னு அவங்க கூட வந்த டீச்சரை பார்க்குறாங்க, அம்மாவை பார்க்குறாங்க. நம்ம இதில் ஜெயிக்கணும், நம்மளை 4 பேர் பாராட்டணும், அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு. அதுதான்ப்பா இப்போ இருந்தே பிள்ளைகளுக்கு நல்ல குணம் வருது. நிற்கும்போதே பாருங்கள் அவங்களோட ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது இவங்க கொஞ்சம் திமிரு பிடிச்ச பொண்ணு மாதிரி அந்த படத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவ்வளோ அருமையாக 2 ஹீரோயினையும் நடிச்சிருப்பாங்க. இதில் இந்த குட்டி 2 ஹீரோயினையும் அருமையாக நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இப்போயும் எனக்கு கவலை, பாட்டை போட முடியலையேன்னு புலம்ப வச்சுட்டாங்கப்பா. அந்த யூடியூப் சேனலுக்காரவங்க எவ்வளவோ அசிங்கமானதெல்லாம் போடுறாங்க, அதையெல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் காப்பிரைட் வர மாட்டேது. நம்ம நல்ல விஷயத்த போடுறோம், அதுக்கு காப்பிரைட் வந்துடுது. அந்த பாட்டை முழுசாக போட்டு நம்மளுடைய ஆதரவாளர்களுக்கு அப்படியே காட்டலாம்னா முடிய மாட்டேதுங்க பாருங்கள். அந்த இப்போ மேடையில் ஏறி வர்ற பொண்ணு கொஞ்சம் பூசின மாதிரி சத்து இருக்கு இல்லையா, அது இன்னும் அழகாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஆடுறாங்கன்னு. கை தட்டல் பார்த்திங்கன்னா தட்டிக்கிட்டே இருந்தாங்கப்பா.
இப்போ பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது அந்த கைத்தட்டலை காட்ட முடியலை, நிறைய கூட்டம் வந்துருந்துச்சு. போன வருஷமும் நிறைய கூட்டம் வந்துருந்துச்சு, அப்பையும் பாலாஜியாக வந்திருந்தாங்க. நிறைய பேருக்கு பெரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளால் முடிஞ்சது நல்லதாக பண்ணணும்மா, யார் எப்படியும் போட்டோம் நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டா யாருமே நல்லா இருக்க முடியாது. நல்ல விஷயத்தை இப்போ யார் கற்றுக் கொடுப்பா? இப்போ நம்ம தாத்தா பாட்டி இருந்தாங்க, நமக்கு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுத்தாங்க. நம்ம பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், நம்ம பிள்ளைங்க அவங்க பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, நம்ம பேர பிள்ளைங்க அவங்க பேர பிள்ளைகளுக்கு இப்படி தலைமுறையாக அவங்க நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்கத்த நல்ல சமுதாயம் உருவாகும். நல்ல சமுதாயத்தில் தான் நல்ல பிள்ளைகளாக வாழ முடியும். இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்ல, வாழையடி வாழையாக வாழணும் அப்படின்னு நம்மளும் வாழ்த்து மற்றவங்க உறவுகளையும் கூப்பிட்டு வாழ்த்து சொல்கிறோம்ல, அவங்க வாழையடி வாழையாக வாழணும் அப்படின்னா நல்ல பழக்க வழக்கத்தோடு நல்ல சமுதாயத்தில் அவங்க இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும். அதுக்கு இந்த மாதிரி பழைய கலாச்சாரம், ஆடல் பாடல், நிறைய விஷயங்கள் இதையெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். தேவையில்லாதெல்லாம் ஒதுக்கிட்டு தேவையானதை வச்சுக்கிறணும். இப்போ இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா போன வருஷமும் இந்த மகளிர் தினத்தப்போ இந்த கம்பு சுற்றுறது, இந்த இதில் பார்த்திங்கன்னா முட்டை தாப்பா வச்சுருக்குறாங்க. அவ்வளோ அருமையாக கம்பு சுற்றுனாங்க. இந்த முட்டையை வச்சு இதில் எப்படி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஈஸியாக பார்த்துட்டோம், ஆனால் இது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. முழு முட்டையை 2 அந்த இதில் தராசு மாதிரி இருக்குது அதில் வச்சு சுற்றுறாங்க. ஒரு முட்டை கூட கீழே விழுகலை. எவ்வளவு வேகமாக சுற்றுனாங்களோ அந்த வேகத்தை அப்படியே கம்மி பண்ணி கட்டுப்படுத்தி அருமையாக அந்த முட்டை விழுகாமல் கொண்டு வந்து நிறுத்துவாங்கப்பா. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்க்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ இதில் கூட்டத்தில் உட்காந்து பார்க்குற பிள்ளைங்களும் இதே மாதிரி நம்மளும் வரணும், இதே மாதிரி நம்மளையும் பாராட்டணும். இப்போ காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே பேசுனாங்க. இன்னொரு மேடம் பேசுனாங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா நான் வந்துட்டு அன்றைக்கி தலைவலி வேறு, என்னால் முடியலை, யாருக்கிட்டேயுமே ரொம்ப பேசலை. இப்போ எல்லாம் நான் ரொம்ப போகிறதும் இல்லை பிரியாமா கூட, ஏன்னா நம்மளுக்கு வீட்லேயே வேலை சரியாக இருக்குது, இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது வேறு சரியாக இருக்குது, அதனால் நான் ரொம்ப போகிறதில்ல. ஆனால் அவங்க நல்லா வரணும் அப்படின்னு மனசார வாழ்த்திக்கிட்டு இருக்கேன். இப்போ பாலாஜி ஐயா வந்து கருப்பசாமி மாதிரி கூட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. எல்லோரும் சேர்ந்து இந்த நல்ல சமுதாயத்தை அப்படியே மேடைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத இப்போ என் ஆசை. இந்த இளைய தலைமுறைகளுக்கு நிறைய ஊக்கப்படுத்துகிறாங்க, செய்கிறாங்க, பரிசு கொடுக்குறாங்க, அவங்கள வந்து நல்வழிப்படுத்துகிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு வேணும். அது வந்து பிரியாம்மாக்கிட்ட இருக்குது, பாலாஜி அண்ணங்கிட்ட இருக்குது, அவங்க கூட சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஏன்னா அவங்க மாற்றிடுவாங்க, நீங்கள் இப்படியே இருக்காதீங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி பெண்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும்லப்பா. அது இவங்கக்கிட்ட இருக்கிறதுனால தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம போக முடியாட்டியும் வீட்டில் இருந்து வாழ்த்துவோம், போயிட்டோம்னா கீழே இருந்து கை தட்டி ஊக்கப்படுத்துவோம். அதானே நல்லது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு, இங்கே பாருங்கள் கம்பீரமாக நிற்கிறாங்க பாருங்கள். இவங்களும் காவல்துறை அதிகாரிங்க. மேடம் வந்து அந்த முட்டை வச்சு அந்த பொண்ணு சுற்றும்போது என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, இதுக்கும் ஒரு தெய்வ கடாட்சம் வேணும், சாமியை கும்பிட்டுட்டு தான் வந்திருப்பாங்க அப்படின்னு ரொம்ப நேரம் ஆன்மீகத்தை பற்றி அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்க கூட நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரை பாய்ப்பா.